தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு 5 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் மகர ராசியில் 5 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து வலம் வருகின்றன. 5 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து வலம் வரக்கூடிய இந்த வேளையில் தனஸ்தானம் வலுப்பெறுவதால் ஜென்ம ராசியை விட்டு முற்றிலுமாக 5 கிரகநிலைகள் விலகியிருக்கும் இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவில் ரெட்டிப்பு நன்மையும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் கிடைப்பதோடு அதிர்ஷ்டம் அடிக்க போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் வானில் நடைபெறக்கூடிய இந்த அதிசய நிகழ்வு காரணமாக உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் அதிர்ஷ்டம் அடிக்க போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. 5 கிரகங்கள் மிக வலுவாக ஒன்றிணைந்திருக்கும் இந்த தருணம் என்பது பல அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்ய போகிறது. ஏனென்றால் இந்த 5 கிரகமும் அடுத்தடுத்து பல மாறுதலை சந்திக்க இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக சந்திரன் உடனடியாகவே மாறுதலை சந்திக்கிறார். அதற்கு பிறகு மற்ற கிரகநிலைகள் சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு கும்ப ராசிக்கு மாறுகின்றன. இப்படிப்பட்ட சூழலில் 5 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து சனியின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல அதிரடியான மாற்றத்திற்கு உறுதியாகவே வழிவகை செய்கிறது. அது மட்டுமல்லாது அதிர்ஷ்டம் அடிக்க போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. யார் நினைத்தாலும் உறுதியாகவே தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் சனியின் ஆட்சி வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய இந்த 5 கிரகநிலைகளும் அப்படிப்பட்ட மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் சூரியன் மிக வலுவாக தனது மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் இந்த வேளையில் பல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு தருணமாக உறுதியாகவே மாற்றி கொடுப்பாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி எளிதில் வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும். அதே போன்று வித்யாகாரகரான புதன் மிக வலுவாக சூரியனுடன் இணைந்து மிக வலுவாக புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துவதால் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நேரமாக பார்க்கப்படுகிறது. மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி பல சங்கடங்களை உங்களது வாழ்வில் இருந்து விலக்கி சிறப்பான மாற்றத்தை சந்திக்கும் நேரமாக இந்த தருணத்தை உருவாக்கி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது சுக்கிரனும் இங்கு வலுவாக வெற்றிருக்கிறார். முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரகநிலைகளும் ஒன்றிணைந்து சனியின் ஆட்சி வீட்டில் வலுவாக சஞ்சரிப்பதால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட பல அதிரடியான மாற்றங்கள் நிகழ்வதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை முக்கூட்டு கிரகநிலைகள் ஒன்றிணைந்து வலம் வரக்கூடிய வேளையில் ஏற்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது அமாவாசை முடிந்ததற்கு பிறகு மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் சந்திரனும் அங்கு இணைந்திருக்கிறார். சந்திரன் மிக விரைவில் துரிதமாக அந்த இடத்தை விட்டு மாறுகிறாருங்க. சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்குள் நுழைய போகிறார். அதை தொடர்ந்து மீனம், மேசம் என பல இடங்களில் வலம் வர போகிறார். இருந்தாலும் 5 கிரகங்களில் ஒன்றாக சந்திரனும் இணைந்திருப்பது சனியின் ஆட்சி வீட்டை வலுப்படுத்துவது பல அதிரடியான வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த 4 கிரகநிலைகளை தவிர 5வதாக மிக முக்கியமான கிரகமாக பார்க்கக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கிறார். செவ்வாய் உச்சபலம் பெற்றிருப்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாய் அங்கு உச்சபலம் பெற்றிருப்பதால் 5 கிரகநிலைகள் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய வேளையில் அவர்களுள் ஒருவராக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெற்று வலம் வரும் வேலை என்பது பல சிரமங்களை உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பெற்றுத்தரும் ஒரு சிறப்பான அமைப்பாக இந்த
வேலையை மாற்றி கொடுக்க போகிறது. எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதோடு மிக சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கும் இந்த வேலை என்பது உறுதியாகவே வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாயால் அதிர்ஷ்ட யோக பலன்கள் நிச்சயமாக உண்டு. கடன் சுமை குறைவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல மங்களகரமான காரியங்களை இந்த தருணத்தில் செய்து முடிக்க முடியும். சிறு முயற்சி கூட உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை இந்த நேரத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதால் பொன்னான தருணமாகவும் அற்புதமான நேரமாக அமைவதோடு மட்டுமல்லாது அதிர்ஷ்டம் அடிக்க போவது உறுதி. யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சபலம் பெற்றிருக்கும் செவ்வாயுடன் இணைந்திருக்கும் கிரகநிலைகளும் பலம் பொருந்திய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் இந்த 5 கிரகநிலைகளும் ஒன்றிணைந்து அதிர்ஷ்டம் அடிக்க போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய இதே அமைப்பில் குரு பகவான் மிக வலுவாக மிதுன ராசியில் வலம் வருகிறாருங்க. மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெற போகிறார் குரு பகவான். எனவே குருவின் அமைப்பு துரிதமான மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு பல நல்ல வாய்ப்புகளை இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்க போகிறது. சனி பகவான் மீன ராசியில் குருவின் ஆட்சி வீட்டில் வலம் வருகிறார். திருக்கணிதத்தின்படி வாக்கியத்தின்படியும் முழுமையாக மிக விரைவில் அமர போகிறார். எனவே சனியின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் வீட்டில் வலம் வருவதால் பல நல்ல மாற்றங்கள் உண்டு. நிழல் கிரகமான ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து விரைவாக முன்னேற்றத்திற்கான வழிகளையும் வாய்ப்புகளையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறது. எனவேதான் 5 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்திருக்கும் இந்த வேளையில் அதிர்ஷ்டம் அடிக்க போவது உறுதி. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் தானாகவே உங்களுக்கு கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கிறார். அவர் உச்சபலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து இந்த 5 கிரகநிலைகளும் வலுப்படுத்துவது மட்டுமல்லாது இந்த 5 கிரகநிலைகளுமே சப்தம பார்வையை அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தின் மீது பதிப்பதால் பல அஷ்டம பாதிப்புகள் நிச்சயமாக விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல நெருக்கடிகளும் சிரமங்களும் கட்டுக்குள் வருவதோடு எதிர்பார்க்கக்கூடிய சுப விரயங்களையும் சுப விரய செலவுகளை நிறைவாக சந்திக்கும் ஒரு தருணமாகவும் இந்த வேலையை உறுதியாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது எப்பேற்பட்ட காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று பல நிகழ்வுகள் இருந்தாலும் அவற்றை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். மன குழப்பம் இந்த தருணத்தில் விலகி தெளிவு பிறக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. தங்களுடைய வாழ்வில் பட்ட சிரமங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நேரமாக இந்த தருணம் அமைகிறது. எதிர்பார்த்தபடியே புதிய வரவுகளை மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் உண்டு. ஒக்கூட்டு கிரகங்கள் மட்டுமல்லாது பெருவாரியான கிரகநிலைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமாக வலம் வருவதால் இந்த தருணத்தில் பல வில்லங்கங்கள் விலகும். அதோடு மட்டுமல்லாது திருப்தி தரக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது பல காரிய தடைகளை முழுமையாக விளக்க முடியும். அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். எடுத்த முயற்சியில் மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றி நிச்சயம் உண்டு. அரசியலில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் கிடைக்கும். மக்கள் எதிர்பார்த்து விரும்பி காத்து கொண்டிருக்கக்கூடிய பல நல்ல திட்டங்களுக்கான அறிவிப்பு இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க போகிறது. எனவே அதிர்ஷ்டம் அடிக்க போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை
சாதகமாக மாற்றிக்கொள்ள தனுசு ராசிக்காரர்கள் உறுதியாகவே வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அத்தனையும் விலகி தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தனுசு ராசிக்காரர்கள்.